எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னொரு ட்ரைனிங் வீடியோ போடலான்ட்டு தான் இந்த முயற்சி. பிராமின்ஸ் திருமாங்கல்யம் வெப்சைட்ல வழக்கம் போல நீங்க போறீங்க, லாகின் அழுத்துறீங்க, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போடுறீங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா முன்னாடி ப்ரௌஸ் ப்ரொஃபைல் மட்டும்தான் இருந்தது. நீங்க ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை போய் பாருங்க. அதுல ப்ரொஃபைல் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, எப்படி கம்ப்ளீட் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல அட்வான்ஸ் சர்ச்க்கு போனீங்கன்னா நீங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸை வச்சு செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஒன் கேஸ் டைவர்ஸ்டு வித் கிட், டைவர்ஸ்டு வித்தவுட் கிட், விடோ வித்தவுட் கிட், இந்த ஆப்ஷனில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு நான் சர்ச்னு அழுத்துறேன். ஸோ 11 ப்ரொஃபைல் காமிச்சிட்டு இருந்தது. இப்போ 6 ப்ரொஃபைல்ஸ் ஆர் சச் கைண்ட் ஆஃப் கிரைட்டீரியா. இப்போ இந்த 6 பேர் மட்டும் தான் அந்த கிரைட்டீரியாவில் இருக்காங்க. அவங்களோட வியூ ப்ரொஃபைலை அழுத்துறீங்க. போய் கீழே நீங்கள் செக் பண்ணி அன்லாக் கான்டாக்ட்னு போட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 10 கிரெடிட்ஸ்னு காட்டிட்டு இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தந்த மந்த் எண்டில் 10 அந்த 10 ஜீரோ ஆகிடும். மந்த் எண்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே இட் வில் அகைன் பிகம் 10. அப்போ 31ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு 10 இருக்குன்னா 1ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு 10 தான் இருக்கும். 10 + 10 20 ஆகாது. ஸோ வாட் எவர் யூ ஹாவ் யூஸ் இட். இப்போ எல்லாருமே 10 கொடுக்குறீங்க, அது எந்த மூலைக்கு அப்படின்றாங்க. மற்ற காம்படிட்டிவ் சைட்ஸ்லயும் பெய்டா வச்சு 100ன்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு புரியுது. அதே 10ன்னு வச்சுட்டு நீங்க ஒவ்வொன்றா யூஸ் பண்ணணும். 12 × 10 12 மாசத்துக்கு 120 கொடுத்தா அது கணக்கு உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ இதுல ப்ரௌஸ் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தது மை ப்ரொஃபைல்ல முன்னாடி எடிட் பண்ணீங்கன்னா என்டர் பண்ற மாதிரி இருந்தது இந்த ஐயர் ஐயங்கார் எல்லாம். அதுக்கு அடுத்தது செக்ட், சப்செக்ட், மதரோட சப்செக்ட், இது எல்லாமே டைப்பிங்கா இருந்தது. எல்லாருமே வேற வேற விதமா டைப் பண்றீங்க, வேற வேற ஸ்பெல்லிங்ன்றதுனால ப்ராப்ளம்ன்றதுனால நம்ம ஸ்க்ரோல் அண்ட் செலக்ட் வச்சிட்டோம். அதே மாதிரி தான் ராசிக்கும். ஸோ இது பண்ணதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க உங்களோட ப்ரொஃபைல்ல மிஸ்டேக் இருக்காது. ஐயங்காரு ஐயரை ஐஒய்ஏஏஆர்னு சில பேர் எழுதுறாங்க, ஏஒய்ஒய்ஏஆர்னு எழுதுறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க பை சான்ஸ் அப்படி எழுதிட்டு இப்ப திருப்பி வரீங்க அப்படின்னா நீங்க ப்ரௌஸ்னு அழுத்தினா ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும் அப்படின்னு சொல்லும். அழுத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. சக்சஸ்லயும் முன்னாடி ஒன்றும் இல்லாம இருந்தது. இப்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்குள்ள கேள்விப்பட்ட 4 கல்யாணம் ஆனதை பத்தி அதுல சக்சஸ் ஸ்டோரி போட்டிருக்கு. உங்களுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்ல மூலியமா இல்லாம வேற வெப்சைட் மூலியமாவோ இல்ல வேற வெப்சைட்டுக்காரா வந்து இங்க உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து திருமணம் ஆயிருந்தாலோ நீங்க டைரக்டாவே மென்ஷன் பண்ணுங்க, எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, பட் எங்களோட திருமணம் இங்க இல்ல, எங்களுக்கு வேற ஒரு மேட்ரிமோனி மூலியமா முடிஞ்சது அப்படின்னு சொல்லுங்க. அதையும் அவர் போட்டுருவாரு. சக்சஸ் ஸ்டோரி தான் எழுதுவாரு. இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமின்ஸ் திருமாங்கல்யம் மூலியமா கல்யாணம் ஆகுறதோ, பிராமின்ஸ் மாங்கல்யத்துல போட்ட மறுநாளே கல்யாணம் ஆகுறதோ, எல்லாமே உங்களுக்கு என்ன எழுதி எப்ப பிராப்தம்னு இருக்கோ அதுபடிதான் நடக்கும். ஓகே, மீண்டும் சொல்றேன், நீங்க எப்ப வாங்கணும் அப்படின்னா 10 தீந்துருச்சுன்னா மட்டும் வாங்கோ. 10 ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ஃப்ரீய அனுபவிச்சு பாருங்க. ஏன்னா ஓனர் ஸ்ட்ரிக்டா என்கிட்ட கம்பல் பண்ணி இந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க, நான் வந்து இது பணம் கொடுக்கணுன்றதுக்காண்டி இது போடலை. யாருக்காவது ஜெனூனாவே 30 ப்ரொஃபைல் மேட்சிங்கா இருக்கு, 30 கிட்டையும் சீரியஸா பேசணும், ஆனா 10 தான் இருக்குன்னா மட்டும் 25 வாங்கி 30 பேர்கிட்டையும் பேசட்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போட்டது. ரெண்டாவது, எல்லாருக்குமே அன்லிமிட்டட்னு வச்சுட்டா எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பார்த்து எல்லாருக்குமே கால் பண்ணா கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றதை நிறுத்திடுவா. அதனால 10 தான் இருக்கு அப்படின்றப்ப எனக்கும் என்னோட அந்த பையனோட ப்ரொஃபைலுக்கும் பொண்ணோட ப்ரொஃபைலுக்கும் 80% ஆச்சும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்றதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க இங்க பை அழுத்திட்டு நீங்க வாங்கின பிறகு பே பண்ண பிறகு இந்த பட்டனை அழுத்துங்க. அதாவது ஸ்டார்டர் 10 கிரெடிட்ஸ்க்கு பே பண்ணீங்கன்னா இந்த பட்டனை அழுத்துங்க. வேல்யூ 25 இதை வாங்குனீங்கன்னா இந்த பட்டனை அழுத்துங்க. ரைட் சைட்ல பாருங்க. பிரீமியம் 50 வாங்குனீங்கன்னா 399க்கு இதை அழுத்துங்க. இதை அழுத்துனீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அவருக்கு உங்க ஐடியோட சேர்ந்து போகும். அப்ப அங்க போகும்போது இந்த மெசேஜ் இப்படி போச்சுன்னா
நீங்க வந்து ஐ ஹவ் பெய்டு 399 கிரெடிட், இதுதான் பிடி பிரீமியம்க்கு அப்படின்ற மெசேஜோட போகும். அது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போக வேண்டியது ரொம்ப முக்கியம். கான்டாக்ட் ஃபார்ம்ல ஒரு சில பேர் ப்ராப்ளம் எழுதியிருந்தீங்க. டைவர்ஸ்டு பார்க்க முடியல அப்படின்ட்டு அந்த ஃபில்டர் போட்டாச்சு. ஐயர் ஐயங்கார்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியல அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுவும் எனேபிள் பண்ணியாச்சு. இப்ப கம்யூனிட்டியில ஐயங்கார், ஐயர் வேணாலும் செலக்ட் பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல செலக்ட் பண்ணா போதும். 9 ப்ரொஃபைல்ஸ் ஐயர்ல இருக்கு. திருப்பி கம்யூனிட்டியில போயிட்டு ஐயர் செலக்ட் பண்ணதை எடுத்துட்டு ஐயங்கார்னு போட்டுறேன். எனக்கு தான் 9 ப்ரொஃபைல்ஸ். ஏன்னா நான் 1977 பார்ன். 2 பெண்கள் ஐயங்கார். உங்களுக்கு நீங்க ப்ரௌஸ் ப்ரொஃபைல் அழுத்தின உடனேயே உங்க ஏஜ் குரூப்ல எவ்வளவு காட்டுதுன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஏஜ் குரூப்ல 280 வரைக்கும் காட்டுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஏஜ் குரூப்ல 97லயோ 98லயோ 96லயோ ஏதோ ஒரு ஏஜ் குரூப்ல 280 வரைக்கும் காட்டுது அப்படிங்கிறாங்க. 487 கேர்ள்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா. ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறோம். இந்த குரூப்போட அட்மின் மற்ற குரூப்லயும் அட்மினா இருக்கிறவர். அதனால அந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் கோஆர்டினேஷன் இருக்கிறதுனால இங்க இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் அவளுக்கு ஷேர் பண்ணுவா, அவள்கிட்ட இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனை இவாளுக்கு ஷேர் பண்ணுவா. அதனால ஒரே ப்ரொஃபைல் 4 இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி செக் பண்ணி நடந்துக்கோங்க. விஷ் யூ குட் லக், விஷ் யூ சக்சஸ். சீக்கிரமா நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வரணுமே எல்லாம் உள்ள இறைவனையும் பெருமாளையும் ஈசனையும் பிரார்த்திக்கிறேன்.